மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் காவேரியை கூட்டிக்கிட்டு நேராக நகை கடைக்கு தாங்க போகிறாரு. நகை கடைக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச நகையெல்லாம் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு யாருக்கு நகையை செலக்ட் பண்ணுறீங்க? ஓ, இப்போ கல்யாணம் வருதே, ஒருவேளை ராகினிக்கு தான் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு ராகினிக்கு செலக்ட் பண்ணணும்? அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் நீ செலக்ட் பண்ணு, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போயாச்சும் சொல்லுங்கள் யாருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்பொழுது ராகினியோட சொந்தக்காரங்க நகையே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா உன் கழுத்தை பார்த்துட்டு, அதுக்கு எனக்கு ரொம்பவுமே இதாகிடுச்சு, அதுக்காக தான் உனக்கு வாங்கி தரேன், நீ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இனிமேற்கு இந்த நகையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு போ அப்படின்னு வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம காவேரிக்கு மனசுக்குள்ள எல்லை இல்லாத சந்தோஷம் தான், ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் எனக்காக பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ நகை எடுத்து கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கங்கா அதை பார்த்துட்டு ரொம்பவுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவோட காசு தானே எல்லாமே, ஏன்னா நீ காவேரி தானே எல்லா காசையும் திருடிட்டு போனா, அந்த காசை வச்சு வாங்கியிருப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரியை பார்த்திங்கன்னா தப்பு தான் சொல்கிறாங்க. எப்படியோ அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே நம்ம அஜயோட அப்பா, அதாவது நம்ம விஜயோட சித்தப்பா பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா இந்த பொண்ணே வெறும் கட்டின சேலையோடு வந்துச்சு, ஒரு நட்டா ஒரு போல்ட்டா கழுத்தில் மாட்டிக்கிட்டு வந்துச்சா அப்படின்னு சொல்லி காவேரியை பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுங்களேன். உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளை அஜயும், அவனும் அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பைசா நகை கூட வாங்க முடியாது. எல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நகையை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்றாப்புல நம்ம விஜய். நம்ம சித்தப்பாவுக்கு மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. வர வெள்ளிக்கிழமை காவேரிக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வேறையாக வச்சுருக்குறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.